அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே. விடிய காத்தால ஒரு 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வழக்கம் போல காலேஜ் போலாமா இல்ல ஜூட் விட்டுலாமான்னு மூளைக்குள்ள ஒரே சண்டை. சரி நல்ல பிள்ளையா போய் சேர்ந்துருவோன்னு அருமையான பொங்கலை நாஸ்டா பண்ணிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். டிசிபி டேல இன்னைக்கு 29வது நாள பாத்துருவோம். நடக்க ஏதோ மறந்துட்ட மாதிரியே ஃபீல். சரி பாத்துக்கலாம்னு வந்துட்டேன். வந்த உடனே நம்ம பனிக்கட்டி நண்பர் கையில லேப்டாப். நான் மறந்து விட்டு வந்ததே என்னோட லேப்டாப் தான். வகுப்பறைக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கடன்லாம் வாங்கி என் வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம பாஷா பாயோட கதைச்சிட்டு போன் வேற தெரியாம அவன் கையில கொடுத்துட்டேன். சிக்கமா பதிவு பண்ணின்னு இருக்கான். என்னன்னு தெரியல, புதுசா வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சவன் நிறுத்துற மாதிரியே தெரியல. கபிலா வேற நமக்கு ரொம்ப நேரமா வெயிட்டிங். எல்லாருக்கும் டாடா காமிச்சிட்டு ஹாஸ்டல் கிளம்பிட்டேன். போற வழியில கரும்பு வேணும்னு கபிலாவுக்கு ஒரே ஆடம். சரி அவன் கேட்ட மாதிரியே கரும்பு போட்டாச்சு. என்னையும் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டாச்சு. அருமையான மதிய உணவு சாப்பிட்டுட்டு அடுத்த பதிவுக்கு வாய்ஸ் கொடுக்க உட்காந்துட்டேன். ஓய்வு எடுக்க நேரமே இல்ல. கோயினன்ஸ் எல்லாம் வழக்கம் போல கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயம். கையில பேட் இருக்கு, பால் இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லைன்ற மாதிரி. ஆடுறதுக்கு பேட் இருக்கு, ஆனா பால காணோம். விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு எல்லாட்டையும் 10 பைசாவை கலெக்ட் பண்ணி போய் பால வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம பையன் வேற குஷியாவே இருக்கான். என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் போல. அதான் இப்படி எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். வந்து சிக்கமா ஆடிட்டு போய் கல்லூரி வேலையில உட்காந்துட்டேன் ஜனங்களே. அவ்வளவுதான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். டாடா.